ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. பேபி அவர்கள் வந்து திமுகவினுடைய பெரிய உறவுல இருக்கக்கூடிய ஆள் இல்லை. அதனால வந்து அவர் மண் சட்டியை உடைக்கிற மாதிரி உண்மை என்னங்கிறது பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டார். திமுக வந்து அண்ணா திமுகவை ஆதரித்து ஆட்சி கட்டலுக்கு கொண்டு வரன்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் வரலாற்றிலேயே வந்து இது வரைக்கும் கேள்விப்படாதது. நீங்க சொல்லக்கூடிய சோகால்டு நடிகன் வந்தனால தான் இந்த 60 ஆண்டு காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து நிக்குது. என்ன திமுக அது? அமித்ஷா திமுக. ஆமா. அப்ப இன்னைக்கு வந்து அது அமித்ஷா திமுக இல்லையா? இன்னைக்கு என்ன திமுகவா மாறிடுச்சு? இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி யார் கூட்டணியில் இருந்தாங்க? அண்ணா திமுக. அந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கினது யாரு? அண்ணா திமுக. அப்ப அந்த அண்ணா திமுகவை நீங்க வந்து ஆட்சி கட்டல் அமர்றதுக்கு நாங்க வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோம், நாங்க கொடுக்குற மாதிரியே நீங்களும் கம்யூனிஸ்டுகளும் கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா இது எந்த இடத்துல? இந்த உங்களோட கூட்டணியில் இருக்கும்போது கூட பாரதிய ஜனதா 4 எம்எல்ஏ வச்சிருந்துச்சு. இப்ப விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒத்த எம்எல்ஏவா குறைஞ்சிருக்கு. அப்ப உங்களை விட பாரதிய ஜனதா எதிர்ப்புல விஜய் ஸ்ட்ராங்கா இருக்காரு. விஜய் தான் சொல்லுவார் பாருங்க, பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு. அதை விட ஐயா பேபி அவர்கள் பெரிய பிளாஸ்ட் ஆக்கிட்டாரு. அப்ப இதனால் வரைக்கும் உங்களுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறதுலாம் அப்பட்டமான பொய் பிரச்சாரம்ங்கிறது தானே. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்மிடையே இன்று அரசியல் விமர்சகர் நந்தகுமார் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். இந்த வினாடி வழி, அதாவது பேட்டி எடுக்கக்கூடிய இந்த வினாடி வரைக்கும் ஒரே இழுப்பறி நிலை தான். யார் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் விஜய் தாங்க அப்படின்றாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை ஒரு மிகப்பெரிய லாக் வச்சிருக்குது. அதாவது அவர்கள் பல்வேறு நிபந்தனை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த நிபந்தனையை நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்று தெரியவில்லை. விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் தன் அசோக் நகர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. விஜய்க்காக புது சோஃபாலாம் கூட வாங்கி கொண்டு வந்து போட்டாங்க. விஜய் இந்த வினாடி, அந்த பேட்டி எடுக்கிற வினாடி வரை வரல. ஸோ அந்த நிபந்தனைகள் எப்படி இருக்கும், எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இல்லை, இது வரலாறு, அரசியல் வரலாற்றில் தாவேக்கு இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கனால அது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சரித்திர பெருவாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து இதனால் வரைக்கும் பல கட்சிகளோடு பயணிச்சிருக்காங்க. பல தடவை வந்து அவங்க கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நமக்கு வந்து சமூக அங்கீகாரமும் இல்லாமல் இருக்குது, அரசியல் அங்கீகாரமும் அதிகாரமும் இல்லாமல் இருக்குது. அதை அடைவது தான் நம்மளுடைய லட்சணம், அதை நோக்கினது தான் அரசியல் பயணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீண்டகால அரசியல் போராட்டம் அண்ணன் திருமாவளவன் அவர்களது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வெறும் 2 எம்எல்ஏக்கள் தான். ஆனால் 2 எம்எல்ஏக்கள்னா கூட இன்றைக்கி அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வரலாற்றில் இனிமேல் ஒரு தடவை கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அதாவது 100 கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 99.99% இனிமேல் இந்த வாய்ப்பு, பெரு வாய்ப்பு, இன்றைக்கி கிடைச்சிருக்க வாய்ப்பு விசிக்காக திருப்பி கிடைக்குமானா சந்தேகம்தான். அப்போ அந்த பெருவாய்ப்பை பயன்படுத்தி அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் குறிக்கோள்களை அடையிறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை தான். காரணம், இன்றைக்கி இவங்க 2 சீட்டு இல்லைன்னா தாவேக்கா ஆட்சி அமைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஏற்றுக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை திமுக கூட்டணி கட்சிகள்ட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இன் ஆல் ப்ராபபிலிட்டிஸ், பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் எல்லாமே போட்டு பார்த்தோம்னா கூட அவருடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் நேற்று போட்ட ட்வீட்டு, இன்றைக்கி அவர் காலையில் கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பு, எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது கட்டாயமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாரோ, அது மூலியமாக அவருக்கு உண்டான அரசியல் அங்கீகாரத்தையும் அந்த கட்சி அடையுங்கிறது தான் என்னுடைய பார்வை. சார், இப்போது பலரை இதை பற்றி பேசும்போது ஏற்கனவே வந்து விசிகா போன்ற கட்சிகள் வந்து பல பொதுமக்களுக்கு இடையூறாக பல்வேறு சம்பவங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் பொதுமக்களுக்கு வந்து இடம் ஆக்கிரமிப்பு போன்ற விஷயங்கள்லாம் பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. அவர்கள் இந்த போல் ஒரு துணை முதல்வர் பதவி வந்துச்சுன்னா இன்னும் அராஜகம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை வருமே அப்படின்னு வருத்தத்தில் பல பேர் இருக்காங்களே சார். இல்லை, இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா கட்சிகளுக்கும் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு இருக்குது. இது வரைக்கும் ஆண்ட திமுகவோ அண்ணா திமுகவோ அனைத்து கட்சிகள் மேலேயும் அது இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு புதிய அரசியல் கிட்ட போகும்போது இன்றைக்கி வந்து அவங்க ஒரு அதிகாரத்திலையும் உட்காரும்போது அதை வந்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை செய்யும்போது அதை தட்டி கேட்கறதுக்கு கூடுதலாக இன்றைக்கி புது பார்ட்னர் இருக்கார். ஸோ அதனால் வந்து அவங்களுடைய, ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஒரு நீண்டகால கனவை அடையும் போது அந்த கனவுகளுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன
விஷயங்கள் எல்லாம் அவங்க விட்டு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பெரிய கனவை அடையிறதுக்கு சின்ன சின்ன அபிலாஷைகள் எல்லாம் விட்டு தான் ஆகணும். அப்போ அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது அவங்க வந்தாங்கனாலும் ஒரு 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 முன்மாதிரியான ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடியதுனால அவங்க ஒரு ஒரு நல்லபடியாக நடப்பாங்க, மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெறறதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தி நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணுன்ட்டு ஸ்டாலின் அவங்ககிட்ட கேட்டார். அதனால் நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியேறதுக்கான முடிவு செய்திருந்தோம் அப்படின்னு விஷயத்தை சொல்கிறார். ஆனால் இப்போ கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து திமுகவும் கூட்டணியில் இருக்கிறோம், அரசையும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு இரட்டை நிலை இருக்கிறாங்க. ஸோ பேபியோட பேட்டியும் இந்த நிலைப்பாடும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுல்ல சார்? கண்டிப்பாக. என்னென்னா இதில் கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள் தான். பேபி அவர்கள் வந்து திமுகவினுடைய பெரிய உறவில் இருக்கக்கூடிய ஆள் இல்லை. அதனால் வந்து அவர் மண் சட்டியை உடைக்கிற மாதிரி உண்மை என்னங்கிறது பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டார். அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர்த்து மக்கள்கிட்ட போய் சென்று சேர்ந்துருக்குங்கிறதே இன்றைக்கி தெரியல. இது வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்க வேண்டிய செய்தி. ஏன்னா இன்றைக்கி திமுக வந்து அதிமுகவை ஆதரித்து ஆட்சி கட்டலுக்கு கொண்டு வரன்னு சொல்கிறது வந்து ஒரு அரசியல் வரலாற்றிலே வந்து இது வரைக்கும் கேள்விப்படாதது. அதை கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சோகால்டு நடிகன் வந்தனால தான் இந்த 60 ஆண்டு காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து நிற்குது. அப்போது நீங்கள் இதனால் வரைக்கும் நீங்கள் அதிமுகவை திமுக என்னன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அந்த ஆங்கிற வார்த்தைக்கு என்ன போட்டாங்க ஜெயகிருஷ்ணன்? என்ன திமுக? அது அமித்ஷா திமுக. ஆமாம். அப்போ இன்னைக்கு வந்து அது அமித்ஷா திமுக இல்லையா? இன்னைக்கு என்ன திமுகவா மாறிடுச்சு? அப்போ எப்பேற்பட்ட ஒரு அரசியல் மாறுதல், அரசியல் அவலங்கள், அரசியல் அசிங்கங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு பாருங்க. இது யாருனாலனா ஒரு நடிகர்னு நீங்க சொல்ற மாதிரி அவர் மேல நடிகர்னு வசப்பாடக்கூடிய ஒருத்தர் உள்ளார வந்தனால இது எல்லாம் அப்பட்டமாகறீங்க. நீங்க எல்லாருமே அப்பட்டமாகறீங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து அரசியல் வந்து அவ்வளோ அசிங்கப்பட்டு கிடக்குது தமிழ்நாட்டில். ஆனால் எல்லாம் அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கார்பெட் போட்டு மூடிட்டாங்க, அந்த குப்பையை போட்டு போட்டு மேலே அழகான கார்பெட் போட்டுக்கிறது. இப்போ இன்னைக்கு இந்த கார்பெட்டை தூக்கணுன்னே தான் தெரியுது கீழே எத்தனை அளவுக்கு நாத்தனாரி கிடக்குதுன்னு. அப்போ அதை ஐயா தெளிவாக பேபி அவர்கள் சொல்கிறாரு. இல்லைன்னு இப்போ அவங்களுடைய இதே என்ன, எதற்காக வந்து கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறன்னு இத்தனை நாளாக அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன, பாரதிய ஜனதா உள்ளர வந்துடக்கூடாது. இதுதானே ஜெயகிருஷ்ணன்? வேற ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சு அவங்களுக்கு? பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதுக்கு இவங்கனால தான் முடியும், இவங்க இருந்தால் தான் பாரதிய ஜனதா உள்ளார வராமல் தடுக்க முடியும், சண்டையே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்படிங்கிறதான் இவ்வளவு நாள் கட்டமைப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பாரதிய ஜனதா கூட்டணி யார் கூட்டணியில் இருந்தாங்க? அதிமுக. அந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கினது யார்? அதிமுக. அப்போ அந்த அதிமுகவை நீங்கள் வந்து ஆட்சி கட்டில் அமர்றதுக்கு நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்குற மாதிரியே நீங்களும் கம்யூனிஸ்டுகளும் கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா இதை எந்த இடத்துல இந்த இந்த சமன்பாடை எப்படி வந்து நீங்கள் நியாயப்படுத்துவீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். அப்போ இதனால் வரைக்கும் உங்களுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறதுலாம் அப்பட்டமான பொய் பிரச்சாரங்கிறது தானே. நீங்கள் பொய் பேசியிருக்கலாம், ஆனால் கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ உங்களை அதை உண்மையை நம்பி வந்து நின்றுருக்காங்க. இன்னைக்கு அதை நீங்கள் போட்டு உடைச்சனால அவங்க கிட்ட பேபி வந்து அதை போட்டு உடைச்சிட்டாரு. அப்போ இதுக்கு வந்து நாங்கள் டிவி கேட்கட்டே போயிடுவோமே. உங்களோட கூட்டணியில் இருக்கும்போது கூட பாரதிய ஜனதா 4 எம்எல்ஏ வச்சுருந்துச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒத்த எம்எல்ஏவாக குறைஞ்சிருக்கு. அப்போ உங்களை விட பாரதிய ஜனதா எதிர்ப்பில் விஜய் ஸ்ட்ராங்காக இருக்காரு. நீங்கள் என்னடானா இப்போ அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கின அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு தான் என்ன? இதுக்கு பயந்து போய் தான் அவங்க இன்னைக்கு தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதை ஐயா பேபி அவர்கள் பெரிய அளவுக்கு இங்கே திமுக கூட உறவாடுறதெல்லாம் இல்லை. அவர் ஆல் இண்டியா பொதுச் செயலாளர். அப்போ அவரு உண்மையாக போய் இருக்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டு போயிட்டார். இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்து பெரிய உறவு இருக்குது. ஆமாம். அந்த உறவுகளை வந்து உடைக்கிறதுக்கு இல்லாமல் வந்து அப்படியே மென்று முழுங்கி நாங்கள் வந்து உங்களுக்கு ஆட்சியில் கொடுப்போம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநில உரிமையை காக்கிறதுக்காக திமுக கூட சேர்ந்து நிற்போம், மாநில உரிமையை காக்கிறதுக்காக திமுக கூட சேர்ந்து நிற்போம்னு நீங்கள் முதல்ல சொன்னது வரைக்கும் நியாயம். இப்போ உங்கள் பேபி சொல்கிறாரு இல்லை இவங்க வந்து அதிமுக கூட ஆட்சி அமைக்க சொல்கிறாங்க, நமக்கு ஆதரவு கொடுக்க சொல்கிறாங்கன்னு. ஆனால் அந்த அதிமுகவை நீங்கள் இவ்வளோ நாள் சொன்னது என்ன, அமித்ஷா அதிமுகன்னு. அப்போது நீங்கள் சொன்னது தான் இத்தனையும். அப்போ இது அதிமுகவை நீங்கள் ஆட்சியில் உட்கார வைக்கிறது பாரதிய ஜனதாவை ஆட்சியை உட்கார வைக்கிறதுக்கு சமம் தானே? கண்டிப்பாக. அப்போ இன்னும் வந்து நீங்கள் அவங்களோட நீங்கள் கூட்டணியில் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து மாநில உரிமைக்காக கேட்குறீங்களா? இது வந்து ரொம்ப அப்பட்டமான வார்த்தையாக நமக்கு படுது, முரண்பாடான வார்த்தையாக தெரியுது. நம்ம எங்கே வந்து அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்க முடியுதுன்னா இவ்வளோ நாள் பெரிய அளவுக்கு உறவாடிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் உடைச்சிட்டு வந்த மாதிரி பேபி அவர்கள் சட்டியை போட்டு உடைச்ச மாதிரி இவங்களுக்கு என்ன இந்த கொள்கையை தாண்டி வேறு என்ன அவங்கக்கிட்ட அணுகுமுறைங்கிறது தெரியல. அதனால் கொஞ்சம் பூசி மொழிகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் சார். அதே மாதிரி சார் இப்போது எல்லாருமே வந்து அந்த கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் விஜயை ஆதரிக்கிறது.
ஆனால் திமுகவுக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது இந்த விஷயத்தில். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் விஜய் ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம்னா ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் கேட்ட செய்தி வரி பார்த்தா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்குது. விஜயை அமர்த்தக்கூடாது, விஜயை அமர்த்தி விட்டால் தொடர்ந்து அமர்த்தி விடுவார், நான் வந்து உள்ளே வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு உதயநிதி பெரிய தடைகள்லாம் இருக்காருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நாங்கள் வந்து அவர் ஆட்சி அமைக்க நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம்னா எதுக்கு சார் அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோங்கிற பேச்சு ஏன் சார் வருது? அப்போ எந்த இடத்துலையும் வந்து விஜய் அவர்களை ஆட்சி கட்டலில் அமர விடக்கூடாதுங்கிறதான உங்களுடைய முதல் நோக்கமாகவே இருக்குது. எங்கே அப்போ நீங்கள் பேச்சளவில் மட்டும் நீங்கள் வந்து நாங்கள் வந்து கவர்னர் அது இது, அப்போ அந்த கவர்னர் வந்து இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு தடை போடும்போது கூட கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குங்கன்னு யார் சொல்கிறா? திமுக சொல்லுது. திமுக செய்தி தொடர்பாளர்கள் கவர்னருடைய பவர், கவர்னருடைய டிஸ்கிரிஷன் என்னங்கிறது இன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியுது. இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் கவர்னர் ஆகாதவர், டிஸ்கிரிஷன் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு அவர் ஒரு தடைக்கல் போடுறாருன்னு ஒன்று கவர்னர் வந்து ரொம்ப நல்லவர் ஆயிட்டாங்க இவருக்கு. இப்போ அப்போது நமக்கு முதல் கேள்வியே ரொம்ப எதுனா, அப்போ உங்களுக்கு விஜய் அவர்கள் வர்றதிலே எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லைன்னா எதுக்காக சார் நீங்கள் அதிமுகவை கொண்டு வந்து உட்காரணும்னு நீங்கள் நினச்சது? அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஜெயகிருஷ்ணன், எப்படி திமுகவுக்கு எங்கே வந்து ஒரு சரிவு காலம் ஆரம்பமாகுதுன்னாக்கா அவங்க எந்த அளவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உயர்த்த அந்த திமுகவினுடைய சரிவு அப்படின்னு நான் ஏற்கனவே பல பேட்டிகள்லையும் விவாதங்கள்லையும் சொல்லியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி இந்த 2 நாளில் எவ்வளோ தூரம் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் அம்பலப்பட்டு போய் நின்று இருக்கீங்க, உங்களுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்ன, உங்களுடைய திமுக அதிமுக எதிர்ப்பு என்ன, எல்லாமே அம்பலப்பட்டு போயிருக்கு இல்லையா? அப்போ நான் ஆட்சியில் இருந்தால் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஆட்சியில் இருந்தால் எங்களை பார்த்துக்குங்கன்ற அன்கோவாங்கிறது இன்றைக்கி மக்கள் எல்லாம் கேட்குறாங்கல்ல. அப்போ இன்றைக்கி மூணாவதாக ஒரு ஆள் வந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குமேங்கிறனால இன்றைக்கி பதப்பதைப்பு. இதே பிரச்சனை சார் விஜயகாந்த் வரும்போது பேசப்படுதுன்னு சொன்னாங்க. யார் வேணா அவளை நம்ம 2 பேர் இருக்கலாம், விஜயகாந்த் வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இது மாதிரிலாம் சொன்னாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. இப்போ அது உண்மையாக இருக்குமோன்னு தெரியும். அது கூட நீங்கள் ஒரு தேர்தலில் சந்தித்து பண்ணுங்க, நம்ம வந்து 3வது ஆளை விடக்கூடாது, நம்ம 2 பேருமே வந்து தேர்தலில், இது ஜனநாயகம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பண்ணுறது வந்து ஜனநாயக நடவடிக்கை இல்லைல்ல. ஒரு தனிப்பட்ட கட்சியாக 108 எம்எல்ஏவை வச்சிருக்காரு, அவரை கூப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் உதவ மாட்டீங்க. ஆனால் 47 சீட்டு வச்சிருக்கக்கூடிய அதிமுகவை நீங்கள் அவங்கள கொண்டு வந்து இங்கே ஆதரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கிட்ட போய் நீங்கள் வந்து நாங்கள் அதிமுகவை ஆதரிக்கிற மாதிரி நீங்களும் வெளியிருந்து ஆதரிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அது அப்பட்டமாக ஒரு எக்ஸ்போஸ். விஜய் தான் சொல்ல வருவாருங்க பிளாஸ்ட்னு. அதை விட ஐயா பேபி அவர்கள் பெரிய பிளாஸ்ட் ஆக்கிட்டார். கண்டிப்பாக. அப்போ இது எந்த இடத்துல நீங்கள் இது வந்து இது ஜனநாயகமா இது சார்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அவசர ஆலோசனை நடைபெறுது எடப்பாடி தலைமையில். திமுக இவ்வளவு செயல்பாடுகள் இருக்காங்க, பட் வந்து எடப்பாடி சொல்கிறார் வெயிட் பண்ணுங்க, நமக்கு ஒரு காலம் இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன காலம் சார்? சரி, அதாவது வெற்றி தோல்விங்கிறது எல்லாத்துக்கும் சகஜம் ஜெயகிருஷ்ணன். இந்த தடவை அதிமுகவோ திமுகவோ தோத்துட்டனால அவங்க முடிஞ்சு போயிட்டாங்களான்லாம் கிடையாது. அவங்க நல்ல அரசியல் எடுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படுங்க. ஆனால் இந்த 2 நாளில் ரொம்ப அசிங்கமாக அப்பட்டப்பட்டு போயிட்டாங்க. மக்கள்கிட்ட அவங்களுக்காக வாக்களிச்சவங்க கூட எண்ணி வருத்தப்படுற அளவுக்கு அவங்க தொண்டர்களாக இருக்காங்க பாருங்கள். வாக்காளர்களை கூட விட்டுருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வலியும் வேதனை. என்னடா இந்த கட்சிக்கார இப்படி இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்றாங்கிறாங்க, இவங்களுக்காகடா போட்டோங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சி தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இதை அருவருப்பாக பார்க்குறாங்க. என்னங்க இந்த 60 வருஷமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலியும் பூனையுமா இருந்து சொத்து பத்தை இழந்து உறவுகளை இழந்து நண்பர்களாக இருந்தவங்களெல்லாம் இறந்து இவ்வளோ தூரம் கட்சிக்காக நாங்கள் முட்டு கொடுத்து இவ்வளோ தூரம் நாங்கள் கட்சியை தான் தூக்கி பிடிச்சி சொந்த பந்தம் முக்கியம் இல்லை, உறவுகள் முக்கியம் இல்லை, நண்பர்கள் முக்கியம் இல்லை, எங்களுக்கு கட்சி தான் முக்கியம்னு இவ்வளோ தூரம் களமாடிட்டு இருக்கோம். 60 வருஷமாக எங்கள் தாத்தா களமாடினார், எங்கள் அப்பா களமாடினார், இப்போ நாங்கள் ஆகிட்டு இருக்கோம். கடைசீட்டில் இது எல்லாமே எதுக்கும் சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்க 2 பேரும் அங்கே கை கோக்கிறாங்கும் போது அந்த கட்சி நிர்வாகிகள் அருவருக்கிறாங்க இதை. அப்போ நீங்கள் வந்து இந்த 2 நாளில் ரொம்ப அம்பலப்பட்டு போயிட்டீங்க 2 கட்சியுமே. அப்போ இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டு வர்றதுக்கு கொள்ள காலம் பிடிக்கும். அப்போ நீங்கள் விஜய்க்கு போடக்கூடிய ஒவ்வொரு தடையும் அவர் உடைச்சிட்டு வர்றதுட்டே இருக்கார். நீங்கள் அவரை தேவையில்லாமல் பலசாலி ஆக்கிட்டு இருக்கீங்க. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னே தெரியல. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு உண்மையான ஒரு நல்ல அரசியல் கட்சியாக இருந்தால் என்னங்க பண்ணணும்? 108 சீட்டு சரிங்க, எப்படியோ ஒன்று நீங்கள் ஆட்சி அமைங்க. நீங்கள் ஏகப்பட்ட இலவசங்களை கொடுத்துருக்கீங்க, எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை எப்படின்னு தெரியும், சட்டம் ஒழுங்கு எப்படின்னு தெரியும், கஞ்சா பிரச்சனைலாம் எப்படின்னு தெரியும். அவரை ஆளை விடுங்க. ஆளை விட்டுட்டா நீங்கள் எங்கேயாவது சறுக்கும் போது எதிர்க்கட்சியாக உங்களுடைய எதிர்ப்பை காமிங்க. அது ஜனநாயகம், அது நம்மளே பாராட்டுவோம். கரெக்டாக இல்லையா ஜெயகிருஷ்ணன்? இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆட்சியாளர்கிட்ட நீங்கள் இதுக்கு மேலே போன ஆட்சியில் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது.
அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பார்த்து அதற்கு உண்டான ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்க்கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் நீங்கள் அவரை எதிர்க்கணும். அதை பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு பொதுமக்களும் உங்களை ஆதரிப்பாங்க. அதை நீங்கள் வந்து விஜய் அன்பாப்புலர் பண்ணுறதுக்கும் உதவும். ஆனால் இப்போ நீங்கள் எடுத்த நடவடிக்கை இந்த வந்து ஒரு என்ன புறவாசல் வழியாக நம்ம வரலாம் நீங்கள் பண்ணினது இன்றைக்கி உங்களுக்கே வந்து அது ஒரு பெரிய ஆப்பாயில் மாறி உட்காந்துருக்குது. அது என்ன விஷயம் சார், இப்போது டிடிவி அவரோட சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவங்க வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அது இல்லாத ஏஐன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. கவர்னர் முன்னாடி போயிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து தேவையில்லாமல் வந்து இப்போவே அந்த குதிரை பேரம்லாம் பண்ணுறாங்க, இது ஊழலற்ற அரசு கொண்டு வருவேன்னு சொன்னார் விஜய். ஆனால் குதிரை பேரம் எம்எல்ஏ வச்சு பண்ணுறாருன்னு சொன்னார். இது உண்மையாக நடைபெற்றதா? அவர் ஏஐன்னு சொல்கிறா, அது வந்து சரியான காட்சி தானா அப்படின்லாம் ஒரு குழப்பம் இருக்குது. எப்படி சார் இது? இல்லை, இப்போ எதாக இருந்தாலும் ஏஐன்றலாம். சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் எது வேணாலும் ஏஐ அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் இப்போ ஐயா டிடிவி அவர்கள் மேலே நமக்கு மரியாதை இருக்குது. ஆனால் அவர் கேட்கக்கூடிய அவங்க சைடில் பார்க்கும்போது கேள்வியும் அவங்களே பதிலும் அவங்களே இருக்காங்க. அவர் ஐயா டிடிவி வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, எங்களுடைய எம்எல்ஏவை கான்டாக்டே பண்ண முடியல, குதிரை பேரம் நடத்திட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட என்ன பணம் எவ்வளோ பேசுனாங்கன்னு தெரியல, இது மாதிரிங்க குதிரை பேரம் நடக்குது, ஆச்சா போச்சா அங்கன இங்கன்னு சொன்னார். எல்லாருமே பேட்டியை பார்த்தோம். கரெக்ட். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் வந்து பேட்டி கொடுத்தாங்களா? அந்த பேட்டியில் அவருடைய எம்எல்ஏ ஐயா காமராஜர் என்ன சொன்னார், தாவேக்கா உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்றதுக்கு என்ன சொன்னார், என்கிட்ட யாருமே பேசலைங்க, யாருமே அப்ரோச் பண்ணலைங்க. அப்போ உங்கள் எம்எல்ஏவை தாவேக்கா சைட்லேருந்து யாரும் பேசவும் இல்லை அணுகவும் இல்லைன்னா எப்படி சார் குதிரை பேரம் யார் சார் பண்ணியிருப்பாங்கப்பா? நீங்கள் கேட்குற கேள்விக்கு உங்கள் எம்எல்ஏவே பதில் சொல்கிறார். ஆமாம். அப்போ இந்த இடத்துல குதிரை பேரம் நடக்கலை. அப்போ இந்த லெட்டர் வந்து ஃபோர்ஜரியா, அந்த லெட்டர் ஃபோர்ஜரியாருங்கிறது பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த அவங்க வந்து என்டி அலையன்ஸ்லேருந்து யாரும் வேண்டாங்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. பாமக 4 எம்எல்ஏ சீட்டு வச்சுருக்காங்க. அவங்கள அணுகாமல் இல்லை நீங்களாக போய் இந்த ஆதரவு கடிதத்தை நீங்களாக கொடுக்காம இந்த ஒத்த சீட்டுக்கு போயிட்டு ஒரு புதுசாக ஆட்சி அமைக்கிறவர் வந்து ஒரு ஃபோர்ஜரியாக லெட்டர் எழுதி கொடுத்துருவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா ஜெயகிருஷ்ணன்? இல்லை, கண்டிப்பாக. எந்த ஒரு நீங்கள் அரசியல் ஞானமெல்லாம் வேண்டியதில்லை. ஆமாம். ஒரு சாதாரண ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கூட சரி ஒரு சீட்டு தானே நமக்கு பத்தலை, அதனால் இவர் பேரை எழுதி கொடுத்துடலாம். கொடுக்க முடியுமா யாராவது? முடியாது. அப்போ நீங்கள் குதிரை பேரம் சொன்னாங்கிறதுக்கு உங்களுடைய எம்எல்ஏவே பதில் சொல்கிறார் இல்லைன்னு. அப்போ நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கணும். நீங்களே ஒரு ஆதரவை கொடுத்துட்டு பாரதிய ஜனதா கோச்சுக்குமோன்னு கூட நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணுறீங்களோ நம்ம யாருக்கு தெரியும்? அப்படியும் பேசலாம்ல. இப்போ நமக்கு அந்த லெவலுக்கு கூட போக வேண்டாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குதிரை பேரம் நடந்துச்சுங்கிறீங்க, அதை தான் பிரதான குற்றச்சாட்டாக வைக்கிறார். கரெக்டாக இல்லையா? ஆமாம். காமராஜர் ஐயா என்ன சொல்கிறாரு, நடந்துச்சுன்னாரா? இல்லைன்னாரு. அணுகுனாங்கன்னு சொன்னாரா தாவேக்கா? இல்லை அப்படின்னு தான் சொல்லி தாவேக்காரங்க எங்க கூட பேசினான்னு சொன்னாரா? இல்லை. இல்லை. அப்போ எப்படி நீங்கள் இந்த குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு உங்கள் எம்எல்ஏவே பதில் சொல்லிட்டாரு சார். அப்போ இந்த கேள்விக்கு வந்து இந்த குதிரை பேரங்கிறதுக்கு இல்லை, இந்த லெட்டர் எப்படி வந்துச்சுங்கிறது மட்டும் ஆராய்ச்சி பண்ணணும். இது யார் தப்பு பண்ணாலும் தட்டிக்கணுங்கிறேன் நான். அது தாவேக்கா சைடில் தப்பு நடந்ததுனால நமக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்புகிறோம். நடந்திருந்தாலும் அவங்க சைடில் தப்பு இருந்தாலும் தண்டிங்கன்றேன். யாராக இருந்தா என்ன நமக்கு? இப்போது சார், இப்போது விஜயை வந்து பிஜேபியோட பி டீம்னு விளையாட சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு 3 நாளாக அழிச்சிட்டாங்க எல்லாமே. திருமாவளவன் எல்லாமே இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் விஜயை விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு ஒருபடி மேலேயே போய் திருமாவளவன் சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் வந்து என்னென்னா காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அவர் ஆட்சி அமைப்பதற்கு. 2006 வந்து வெளியிலேருந்து ஆதரவு பெற்ற போது கூப்பிட்டாங்க. இப்போ ஏன் இந்த முரண்பாடுன்னு முன்வைக்கிறாங்க சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கவர்னருக்கு பொறுத்த வரைக்குங்க அரசியல் அமைப்பு என்ன சொல்லுதோ அதை செய்யணும். அவர் இன்றைக்கி கன்வென்ஷனலாக நம்ம பார்க்குறது என்னென்னா, ப்ரீபோல் அலையன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்களுடைய மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க கூப்பிடலாம், இல்லைன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, இல்லைனா போஸ்ட்போல் அலையன்ஸ். இப்போ திமுக சேருதுன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி போஸ்ட்போல் அலையன்ஸில் மெஜாரிட்டி இருந்தால் நீங்கள் அவங்க 3வது. 4வது வந்து மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தாலும் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறீங்களா நீங்கள் கூப்பிடலாம். இதுதான் 4 படிநிலைகள். இப்போது இதே வந்து கர்நாடகாவில் 2018 எடியூரப்பா வந்து பார்த்தீங்கன்னா 104 எம்எல்ஏ தான் இருக்குது. நீங்கள் ஆஃபே மார்க்குக்கு 113 வேணும். 9 எம்எல்ஏக்கள் 10ல். கவர்னர் கூப்பிட்டாரா இல்லையா எடியூரப்பா ஆட்சி அமைக்க? கூப்பிட்டீங்க, ரைட். இதே 2019 ஐயா ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவுக்கு இருக்கார். அவருக்கு எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. ஆனால் அப்போ இருந்த மகாராஷ்டிராவுடைய கவர்னர் பாரதிய ஜனதாவுடைய ஃபட்னாவிஸை கூப்பிட்டாரா இல்லையா? ஆமாம். அப்போ அந்த 2 மாநிலத்திலையும் செய்யும்போது ஏன் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் செய்யலைங்கிற கேள்வி தான் நமக்கு வர்றது.
ஐயா வாஜ்பாய்க்கு 13 நாள் ஆட்சிக்கு வந்துச்சுல, அப்போ ஆமாம். ஆதரவு இருந்துச்சா அவருக்கு? இல்லை. ஐயா சந்திரசேகர் ஆட்சி பிரதம மந்திரியா வந்தார், இருந்துச்சா? ஐயா ஐகே குஜ்ரால், ஐயா தேவகவுடா, ஐயா பிவி நரசிம்மராவ், எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் இப்போ இது மாநிலங்கள் அளவுலையும் சரி தேசிய அளவுலையும் ஏகப்பட்ட பிரசிடென்ட்ஸ் இருக்குது. அவங்க ஆதரவை நிரூபிக்க வேண்டியது சட்டமன்றமோ பாராளுமன்ற அவையில் தானே ஒழிய ஆளுநர்கிட்டையோ பிரசிடென்ட்டுக்கிட்டையோ அல்ல. இதை வந்து பல உச்ச நீதிமன்றங்களும் தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. 108 சீட்டு, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு என்ன? நான் 118 காமிச்சிங்கன்னா தான் விடுவேன்னா இந்த இடத்துல அது அன்கான்ஸ்டிடியூஷனல். கொடுங்க, அது நிரூபிக்க முடியலன்னா ஃபெயில் ஆகி போகட்டும். விஜய், ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்கள் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை நான் என்ஷூர் பண்ணணும். எப்படி என்ஷூர் பண்ணுவீங்க? யாரை வச்சு என்ஷூர் பண்ணுவீங்க? இன்றைக்கி தேதியில் சரி ஓகே விஜய் அவர்கள் ஒதுங்கிட்டார், இப்போ திமுக வந்து அவங்களுக்கு என்ஷூர் ஆகிடுமா? நம்பர் இல்லையே அவங்களுக்கு 12 எம்எல்ஏ சீட்டு வேணும் அடிஷ்னலாக. ஆமாம், அவங்களது 59, இங்கே 47, இது ரெண்டையும் சேர்த்தது போக 12 வேணும். இந்த 12ல் இன்றைக்கி நீங்கள் பண்ணின கூத்தில் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் உட்பட கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதில் 6, அதில் 5, 11 சீட்டு வெளியே போயிடுச்சு. எங்கேருந்து நீங்கள் எடுப்பீங்க? இப்போ நீங்கள் தாவேக்காக்கு இருக்கக்கூடிய இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சீட்டை விட திமுக கூட்டணிக்கு கம்மியான சீட்டு எதை அடிப்பா? அப்போ அதையும் ரூல்ட் அவுட்டு. என்ன நீங்கள் பிரதம மந்திரி கவர்னர் ஆட்சி கொண்டு வரலான்னு இருக்கீங்களா? பிரசிடென்ட் ஆட்சி கொண்டு வரலான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் வந்து இன்றைக்கி மக்கள் அதுக்காக ஓட்டு போட்டாங்க. அந்த ஆட்சியை கொண்டு வரதுக்காக கவர்னர் தேவை எங்களுக்கு. அப்போ இத்தனை பிரச்சனை இருக்குல்ல. அப்போ கவர்னர் நீங்கள் என்ன பார்க்கணும்? சரி, இதெல்லாம் இல்லைன்னா அடுத்தது என்னங்கிறத நோக்கி இல்லை நீங்கள் போகணும். அப்போ எங்கேயாவது வழி இருக்கா? நீங்கள் போகிற பாதையில் வழியே இல்லாத பாதையை எடுத்துகிட்டு நான் இதில் போகிறேன்னா அது எதுக்காக அந்த அடம்ங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இல்லை, இந்த வாய்ப்பு இருக்குது, இதையெல்லாம் செய்வாங்கன்னா நீங்கள் பரவாயில்ல. அப்போ உங்களுக்கு யார் இருக்கா? அப்போ 47 சீட் இருக்கக்கூடிய திமுக வந்து ஆதரவு கொடுத்து வந்தால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா 108 சீட்டு வச்சிருக்கக்கூடிய விஜய்க்கு யார் சார் அந்த வாய்ப்பு, முதல் வாய்ப்பை கொடுக்கக்கூடாது? ஸோ இது பிஜேபியோட சதின்னு நினைக்கிறீங்களா சார்? தெரியல. ஆனால் இன்னைக்கு பிரதானமாக பார்க்கும்போது பிஜேபியால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் தான் கவர்னர்கள். ஆமாம், இது பிஜேபின்னே இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் அவர்கள் வந்து ஆளுநர்களை வச்சிருக்கும் போது ஆளுநர்களை காங்கிரஸ் பயன்படுத்தலையா? பயன்படுத்துச்சு. மத்தியில் எந்த கட்சி ஆள்றாங்கங்கிறத வச்சு எந்தெந்த கட்சியெலாம் ஆளுதோ அந்தந்த கட்சியெலாம் அவங்களுடைய ஆதாயத்துக்காக அவங்களுடைய ஆளுநர்களை பயன்படுத்துகிறாங்கங்கிறது அப்பட்டமான உண்மையாக இருக்குது. இதில் இன்னொரு படி போய் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து கவர்னர்களை எதிர்ப்பாங்க. இந்த 2 நாளாக மட்டும் நீங்கள் அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆளுநருக்குன்னு ஒரு சுயேட்சை அதிகாரம் இருக்குங்க, அவங்களுக்குன்னு ஒரு டிஸ்கிரிஷன் இருக்குங்க. ஏங்க இவ்வளோ நாள் அந்த டிஸ்கிரிஷன் பவரை பற்றிலாம் பேசவே இல்லை திமுக? இன்னைக்கு திடீர்னு ஆளுநருடைய டிஸ்கிரிஷன்லாம் என்ன தெரியுமான்னு கேட்குறீங்க? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சந்தர்ப்பபாதமான நிலைப்பாடு இல்லையா? நீங்கள் மாற்றி பேசலாம், நம்ம எப்படி மாற்றி பேசுறது? அப்போ இது ஆளுநர் அவர்கள் கட்டாயமாக விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபெயில் ஆகிறதுனா அவர் அங்கே ஃபெயில் ஆகட்டும், அடுத்தது யார் திடமான ஆட்சியை கொடுக்குறாங்களோ அடுத்தது நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, இவருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ என்னதான் உங்களுடைய முடிவு? எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்குது? அப்போ இதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை போடுறீங்கிறத தவிர நம்ம வேறு எப்படி பார்க்குறது? சார், நேற்று டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழ் கட்சி தலைவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அவர் சொல்கிறாரு, அவருக்கும் திருமாவுக்கும் எல்லாம் ஒரு செட் ஆகாத விஷயம் இல்லையா? அவர் சொல்கிறாரு, ஏன் விஜய் வந்து தேவையில்லாமல் இதுபோல் கட்சிகள் தான் போயிட்டு கேட்டுக்கிறாரு ஆதரவை. அவருக்கு கண்டிப்பாக அதெல்லாம் புறக்கணித்து விட்டு 108 பேர் ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஆட்சி வரும்போது ஒரு 6 மாதம் கழிச்சு கவர்னர் ஆட்சி வரை வெயிட் பண்ணிட்டு வரலாமே, எதுக்கு தேவையில்லாமல் இது மாதிரி எல்லா காலையும் விழக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த துணியில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நான் அவரோட அறிக்கையை படிக்கல. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 108 பேர் ராஜினாமா பண்ணலன்னா இதை விட ஒரு அபத்தமான செயல் யாரும் செய்ய முடியாது. இப்போ 108 பேர் நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணீங்கன்னா மீதி 126 எம்எல்ஏ. அந்த 126 எம்எல்ஏவை 2ஆல் வகுத்தீங்கன்னா 63. 64 எம்எல்ஏ யார் காமிக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கலாம், அவ்வளோதான். அப்போ யாருமே வந்து ஒரு அடிப்படை அரசியல் தெளிவு சிந்தனை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் வேணா இருங்க, 150 பேர் ரிசைன் பண்ணிங்கனாலும் பேலன்ஸ் இருக்கிறதுல மெஜாரிட்டி யாரும் அவங்க ஆட்சி அமைக்கலாம். மீதி இந்த 108 சீட்டுக்கு வந்து உங்களுக்கு ரீஎலெக்ஷன் வைப்பாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த 108 சீட்லேயும் திருப்பி இவங்களே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க, என்ன யூஸ்? மறுபடியும் இதே இடத்துல தானே, அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல. அப்போ அது வந்து ஒரு யார் பேசினாலும் யார் அதை சஜஸ்ட் பண்ணாலும் அது நல்ல முடிவில்லை, சரியான முடிவில்லை. அது ராஜினாமா பண்ணுறங்கிறது வந்து ஒரு அபத்தமான முடிவு. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஜெயகிருஷ்ணன்.